முன்னாடி அந்த காலத்துலலாம் தெருவுக்கு ஒரு 20 வீடு இருந்தால் அதில் ஒரு வீட்டில் லேண்ட்லைன் இருக்கும், ஃபோன் இருக்கும். எல்லாம் நம்ம சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் நம்பர் அந்த வீட்டு நம்பர் தான் கொடுத்து வச்சுருப்போம். டெய்லி 2, 3 ஃபோனாவது அந்த வீட்டுக்கு வந்துடும். அவங்களும் சலிக்காமல் கூப்பிடுவா, அவங்க வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்குமா வாங்கம்மான்னு. உடனே ஒரு சந்தோஷமாக போவோம் அந்த வீட்டுக்கு ஃபோன் பேசுகிறதுக்கு. அவ்வளோ உறவுகள் சந்தோஷமாக இருக்கும். அந்த வீட்டுக்காரவங்க கூப்பிடுறவங்க நம்மளை நல்ல ஒரு மரியாதையோடு நடத்தி நம்மளை கூப்பிட்டு நம்ம பேச வச்சு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப மனிதர்கள் ரொம்ப பண்பாக இருப்பாங்க. சூப்பரான காலங்கள் 90ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா தெருவுக்கு தெருவு லேண்ட்லைன் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், பணத்தை கொண்டு இப்போ எஸ்டிடி பூத்தில் கொடுத்துட்டு நம்ம வேணுங்கிற ஃபோன் பேசிவிட்டு அந்த எவ்வளோ சார்ஜ் வருதோ பணம் கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமாக பேசிட்டு வருவோம், யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல். அதுக்கடுத்து என்னென்னா நம்ம வீடுகளிலே லேண்ட்லைன் வைக்க ஆரம்பிச்சு டெலிஃபோன் வந்துருச்சு. அப்போ என்னென்னா எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், பாத்திரம் கழுவிக்கிட்டு இருப்போம், ஃபோன் வரும். அப்படியே போட்டுட்டு ஓடுறது ஃபோன் எடுக்கிறதுக்கு. அதில் வந்து போட்டி வேறு, நான் தான் எடுப்பேன், நீ தான் எடுப்பேன், பசங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் நான் எடுப்பேன்னு தவிக்கிட்டு ஓடுங்க. அது ஒரு சந்தோஷம். நமக்கு என்னமோ பெரிய அதிர்ஷ்டமே கிடச்ச மாதிரி அந்த மாதிரி ஃபோன் வந்தோன்னே. அதுக்கடுத்து என்னென்னா பட்டன் சிஸ்டம் ஃபோன் வந்துச்சு. உலகமே நம்ம கையில் மாதிரி நம்ம எங்கே போனாலும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம ஒரு பெரிய கெத்தாக இருப்போம். அந்த ஃபோனை பார்த்துட்டு பட்டன் சிஸ்டம் வச்சுக்கிட்டு அந்த ஃபோனில் ஒரு நிமிஷத்துக்கு 3 ரூபா போடன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கரெக்டான டயத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி அது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். உறவுகள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா எல்லார் கைகள்லையும் 25,000க்கு மேலே உள்ள ஃபோன் தான் இருக்குது. ஒருத்தங்க அதோட காஸ்ட்லியாக 1 லட்சம் 2 லட்சத்துக்குள்ள ஃபோன்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அன்லிமிட்டெட் ஃபோன் உலகமே நம்ம கையில், எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம். ஆனால் பேசுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா உறவுகள்கிட்ட பகை, அவ்வளோ பகை. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி அந்த குப்பையெல்லாம் கிளறி 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 பெருசாக்கி யார்கிட்டையும் பேசாமல் ஃபோன் மட்டும் வீட்டில் இருக்கும், எந்த உறவுமே இருக்காது. தேவையில்லாமல் நபர்களோட பேசுவோமே ஒழிய நம்மளுடைய உறவுகள்கிட்ட யாருமே பேசுகிறதே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் ஏதோ பிரச்சனையில பேசாமல் இருந்திருப்பா, தங்கச்சி விட்டு கொடுத்து பேசலாம்ல, அண்ணன் தானே பேச மாட்டாங்க. அது மாதிரி அக்கா தம்பிக்குள்ளே அக்காவே ஒரு பேசிருச்சு, தம்பி பேசலாம். தம்பியே கோவத்தில் ஏதோ சொல்லிட்டாப்புல, அக்கா விட்டு கொடுத்து பேசலாம், எப்படிப்பா இருக்குன்னு கேட்கலாம். இது மாதிரி நிறைய இடங்களில் நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை பூதாகாரமாக ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ இதனால் உறவுகள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. ஈகோ தான், எல்லாத்துக்கும் காரணம் ஈகோ தான். எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம் யோசனை பண்ணி பாருங்கள். உலகமே உங்கள் கையிலே சொல்லிட்டேன், உலகமே நம்ம கையில் ஃபோன் இருக்குது. இந்த பதிவை கேட்டதுலேருந்து இந்த பதிவை கேட்ட பிறகு யார் தங்கச்சி வந்து அண்ணனோட பேசல உடனே ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்கள் அண்ணன் தானே, உங்கள் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கவர் தானே அண்ணன். அதனால் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், இன்னையிலேருந்து கேளுங்க. இன்றைக்கிலேருந்து உங்கள் சண்டையை ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் புதுசாக பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனோட பேசி பாருங்களேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவீங்க, சூப்பராக ஆயிடுவீங்க. அது மாதிரி தம்பிகளை வந்து அக்காட்ட பேசுங்க. உங்கள் அக்கா தானே, எவ்வளோ பேசாமல் பேசிட்டு அம்மா சனம் தானே அக்காட்ட பேசுங்க. எல்லாமே சரியாயிரும். நீங்கள் இன்னும் நல்லா வந்துடுவீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும். அவங்க மனசில் எவ்வளோ வேதனை இருக்கும். அதனால் கண்டிப்பாக பேசுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம் திங்க் பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ. இந்த பதிவை கேட்டோன்னு பேசுங்க.